எங்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியலமா. என்னத்த இன்னும் அந்த மோகன் உங்க ஆளுங்க கையில மாற்ற போல. நம்ம பரமனை போய் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் துபாய்க்கு கிளம்பணும்ல. அந்த மோகன் தான் இன்னும் கிடைக்கல. அப்புறம் எப்படி இவங்க பரமனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வர முடியும்? பரமா, நீ கவலைப்படாத. நம்ம பிளான் பண்ணபடி இன்னைக்கு நீ துபாய் போற. இங்க பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான். எதுக்காக தேவையில்லாம மோகன் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்ப ஒழுங்கு மரியாதையா அவங்கள கேஸ வாபஸ் வாங்க சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மோகன் வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீத்தி கிடைச்சிருவா. அண்ணா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து கேஸ வாபஸ் வாங்குங்க. என்னம்மா, நீங்க தான் பரம துபாய் போற பிளைட் கிளம்பினதுக்கு அப்புறம் வரணும்னு சொன்னீங்க. ஆமாண்ணே, ஆனா நீங்க இப்பே வாங்க. நான் ஏதோ கோபத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சார். அதனால இப்போ கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன இளமதி, ஒரு 2 மணி நேரம் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தனா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் சுமூகமா நடந்திருக்கும்ல. இல்ல நர்மதா, உனக்கு தான் அத்தைய பத்தி தெரியும்ல. அவங்க அந்த மோகன் குடும்பத்தை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டேன். பரம துபாய்க்கு போயிட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம வேற ஏதாச்சும் வழி யோசிப்போம் நர்மதா.